அனைவருக்கும் வணக்கம். நம்ம கரிகாலன் இன்னைக்கு குளிக்க போகிறானுங்க. குளிச்சு ஒரு 10 நாள் ஆச்சுங்க. கொஞ்சம் நம்ம பையனுமே நம்ம பையனோட பிறண்டுந்தே வந்திருக்கிறாங்க. நம்மளுக்கு அந்த அளவுக்கு பத்தாதுங்க. நம்மளுக்கு இது எட்டி வச்சிருவேன். அதெல்லாம் கொஞ்சம் பழக்கமானவீங்க. சரி கழுவி கொடுத்துட்டு போங்கப்பா, தேருக்கு வேறு கூட்டிகிட்டு போகணுங்க, அந்தியூர் தேருக்கு. அதனால் ஒரு வாரத்தில் ஒரு 2 தாட்டி குளிச்சுட்டாத்தாங்க. பாருங்கள் நீங்களே குளிக்கிறது எப்படிங்கன்னு. புதுசாக குதிரை வாங்குறவையில் இருந்துன்னா குட்டியாக வாங்கிக்கிங்க. குட்டியாக வாங்கினீங்கன்னாத்தான் உங்களுக்கு சிறுசுலேருந்தே பழக்கமாச்சுங்கன்னாத்தான் நம்ம என்னோட அனுபவத்தை தெரிஞ்சுக்கலாங்க. பாருங்க. ரெண்டு காலுக்கு போட்டால் கம்மன் நல்லா தேய்ச்சி விடு. எப்படி குளிக்கிறான்னு பாருங்க நம்ம கரிகால. ஏய் நல்லா தேய்ச்சி கழுவு, அப்பத்தான் சைனிங் வரும். ஊத்த சூப்பராக தேய்ச்சி கழுவு. காலை கட்டி வச்சுட்டானுங்க பாருங்க. நம்ம கரிகாலன் எப்படி குளிக்கிறான்னு பாருங்க. இப்படித்தான் நல்லா சோப்பு போட்டு தேய்ச்சி ஒரு வாரத்துக்கு ஒருக்கா கழுவணுங்க. 15 நாளைக்கு ஒருக்கா தான் கழுவிட்டுருக்குறோம். குட்டி தான் ஒன்றும் பெருசாகணும், குறும்பெல்லாம் பண்ண மாட்டானுங்க. வைக்கிறான் பாரு. இந்த சைடும் சோப்பு போடுங்கடா. இப்படி கட்டி வச்சு உளுந்துருவான்டாடி. ஒரு தாட்டி குளிக்கிறதுக்கு உனக்கு ஒரு சோப்பே வேணுங்க. எப்படி அழுக்கு போகுதுன்னு பாருங்க. அப்படியே சோளை நிற்குமா? நிற்கிறதான் நிற்கும். அப்போ நிற்கலாம். ஆட்டோ அப்படின்னு அது உனக்கு தெரிய முடியுது சொன்னேன். அதில் எப்படி வெள்ளை ஆயிட்டான்னு பாருங்க. ஆனால் நல்லா தேய்ங்க, இன்னும் வெள்ளை ஆகலை. நம்மெல்லாம் கிட்ட போய் குளிக்கிறதுக்கு பயமாக இருக்குங்க. அதனால் நம்ம பையன் விட்டு குளிக்க வைக்கணுங்க. நம்ம பையனுமே பிறண்டுமே தண்ணி எங்கேயாச்சும் பிடுங்கிடுச்சா? இல்லையே, அவ்வளோதான் வரும்.
குறும்பெல்லாம் பண்ண மாட்டானு. இந்தல பார்த்தீங்களா ஒன்றும் தண்ணியே போடல. அழுக்க பாருங்க இந்த சைடு எப்படி இருக்குதுங்க. இதில் ஒன்றும் சோப்பே போடலிங்க, அழுக்கு தெரியுதுங்களா. ஆள் எப்படி இருக்கிறானுங்க அழகா முகரையெல்லாம் போட்டுட்ருக்குதுங்க. இன்றைக்கி கட்டி வச்சிடணுங்க 2 பக்கம் கவுரு போட்டு பாருங்க. இங்கேயும் கட்டி வச்சுருக்குது, இந்தல ஒரு கட்டு போட்டு வச்சுருக்குது, புறவால காலை கட்டி வச்சுருக்குது. பார்த்தீங்களா குதிரைக்கு 2 மச்சம் இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் மச்சங்க. எப்படி இருக்கிறான்னு பாருங்க ஆள். முகரையெல்லாம் போட்டிருக்கிறான் பாருங்க இன்னைக்கு. தம்பி இங்கே பாடுறா. சேர்றா அந்தல போயிட்டாங்க கழுவுருக்கு. இந்தல கழுவியாச்சுங்க. கழுவுன கால் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. அந்த கால் கழுவுல இந்த கால் கழுவிக்குது. என்னடா பிரஷ் தம்பி அந்த வரவால காலை கழுவிட்டு இருக்கிறேன். அப்படி அதைத்தான் நான் சொல்கிறேன். அதாவது பிளாஸ்டிக்லேயும் ஒன்று இருக்கும் புரியுது. அது பார்த்தீங்களா இந்த சைடு குளிச்சாச்சு. ஒரு கால் வெள்ளை, ஒரு சைடு குளிச்சாச்சுங்க. நீ அடுத்த சைடு குளிக்கணும். அந்த சைடு குளிச்சாச்சுங்க. நீ இந்த சைடு குளிப்பாங்க. ஒரு சைடு கழுவியாச்சு. நீ அடுத்த சைடு கேன் எடுத்து பையன் கொண்டு போய் வச்சு ஒன்று தண்ணி ஊற்றி வாங்குங்க. குட்டியாக வாங்கிட்டிங்கன்னா பெருசாகும்போது நம்மளும் பழகிக்கலாம், அதுவும் பழகிக்குங்க. பெருசாக வாங்கிட்டு வந்தீங்கன்னா அது எப்படி வளர்ந்ததுன்னு தெரியாது போயிருங்களா. குட்டியாக வச்சுருந்தீங்கன்னா குட்டியில் வாங்கிட்டு வந்தீங்கன்னாத்த நான் குட்டியில் தான் வாங்கணுங்க. இது 4 மாதத்து குட்டியில். அது ஒரு போட்டா ஒன்று கிடைக்க மாட்டேங்குதுங்க. அந்த போட்டாவு போட்டு வரணுங்க நான். வேறுங்க நம்ம பையன் பிறண்டு 2 பேர் கடுமையாக குதிரப்பிரியருங்க. 2 பேர் குதிரப்பிரியருங்கன்னா அப்படி ஒரு குதிரப்பிரியருங்க. வேறுங்க காலத்துக்கு வச்சு தம்பி கம்மனை ஒத்துக்காதேடா உளுந்துருவே கட்டி வச்சுக்குதே. என்னல்ற பேசாத. அவனுக்கு இன்றைக்கி தான் கால் கட்டி இருக்குதுங்களா, அதனால கொஞ்சம் பழகிக்கிறேன். இந்த சைடு ஒரு மச்சம் இருக்குது பார்த்தீங்களா. 3 மச்சம் இருக்குதுங்க. ஆள் கழுவி வருத்துங்க. சரியான ஆர்ப்பாட்டம் போட்டுருந்தா கட்டி வச்சிருக்குது பார்த்தீங்களா. இன்றைக்கி தான் கால் கவர் ஓட்டு கட்டி வச்சுருக்குதுங்க. தெரியுதுங்களா. காலை போட்டு கட்டி வச்சுருக்குதுங்க. ஒரு காலத்தையும் கட்டிக்குதுங்க, ஒரு காலை கட்டலை. ஃபஸ்ட்டு தாட்டு கட்டுதுங்களா, அதனால கொஞ்சம் அவங்க பயமாக இருக்குங்களா. உளுந்துருவேன். குளிச்சாச்சா வேறு இந்த லைன் சூப்பராக வெள்ளையாயிட்டான் பார்த்தீங்களா. 1 மணி நேரம் வச்சுருப்பானுங்க. மண்ணில் ஓட்டு தேவட்டி எடுத்து அழுக்கு பண்ணி வச்சுக்குவேன். பாருங்க முகரையெல்லாம் போட்டு எப்படி அழகாக இருக்கிறேன்னு பாருங்க. பார்த்தீங்களா. நீங்கள் குட்டியாக வாங்கிட்டிங்கன்னா பெருசாகும்போது நம்மளும் அது கூட பழகிக்கலாம். நம்மளை கொஞ்சம் பேசாதுங்க ஒன்றுமே. எப்படி வளர்த்தி வச்சுருக்குறாங்க என்னன்னு தெரியாது போயிருங்க. ஆள் எப்படி வெள்ளை வெள்ளைன்னு இருக்கிறான்னு பாருங்க. எவ்வளோ சுத்தமாயிட்டான்னு பார்த்தீங்களா.
காயத்துலேயும் இருக்கணும், நல்லா கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். முடியெல்லாம் வெட்டி விடணுங்க. முடி அதிகமாக இருக்குது, கழுத்து முடி. வெட்டி இல்லாமா? எப்படி வெள்ளையாயிட்டேன்னு பார்த்தீங்களா? மூஞ்சிக்கு போடலையா? அது துள் துளுன்னு நிற்கிறான் பாருங்க, ஒன்றும் மூஞ்சிக்கு சோப்பு போடல. கவரெல்லாம் கட்டி வச்சுட்டா தானுங்க அவன் பேசாத இருப்பேன், இல்லாட்டி குறும்பு பண்ணுவானுங்க அவன். நல்லா குளிச்சுட்டானுங்க, அவனுக்கு மூஞ்சி கழுவி விட்டாங்கன்னா சரி. ஆள் துள் துளு நைட்டானுங்க. நம்ம பையன் தானுங்க ப்ளூ கலரு. மூஞ்சி கழுவியில் பார்த்தீங்களா, நிற்க மாட்டேங்கிற. கழுவர் குடும்பம் எனக்கு மூஞ்சிய. இப்படி கட்டி வைக்கலிங்கன்னா அவனுக்கு கம்மான்னு இருப்பானுங்கிறீங்க, குறும்பு. ஆளை தள்ளி விட்டு போயிடுவானுங்க. அடுத்த வாரம் கழுவிடலாமா? மூஞ்சி மட்டும் வாரத்துக்கு ஒருக்கா கழுவுற மாதிரி இருக்கு. நல்லா கழுவிக்கலாம். பெல்ட்டெல்லாம் புதுசாக வாங்கிடுச்சு. என்ன புதுசு? இந்த பெல்ட்டு தான் ஷோ பெல்ட் ஒன்று வாங்கிட்டு. எவ்வளோ அழகாயிட்டேன்னு பார்த்தீங்களா? சரி 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 சரி. மூஞ்சி கழுவுனா வேலை முடிஞ்சுதுங்க. ஆனால் நிற்கிறது குறும்பு. நீங்கள் குதிரை வாங்குறாப்புல இருந்தால் குட்டியாக வாங்கிக்கிங்க, பெருசு வாங்கிடாதீங்க. பெருசு வாங்கினா நம்மளால் பார்க்க முடியாது. ஏய் 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 தப்புண்டா. சரி 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 சரி. எது நல்லா குளிச்சுட்டானுங்க.
பார்க்குறாங்க.